ராம ராம ஸ்ரீ ராம ராம ஸ்ரீ கல்யாண ராமா போன் நம்பர் கேட்ட பிஜேபி ராமா. ஏய் யாருப்பா அது காலங்காத்தால குழந்தை தூங்கிட்டு இருக்கு போவாங்கிட்டு காலையில பிச்சை எடுக்க வந்துட்டாங்க. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். ஏங்க ராம பக்தரை போய் விரட்டிட்டு இருக்கீங்க? அவங்கள காசு ரொம்ப புண்ணியங்க. போன மாசம் வந்தாங்க வந்து குப்பத்தை தூக்கி போயிட்டாங்க. ஏங்க ராம பக்தரையோ ராமரையோ நீங்க வந்து பிறந்தலிட்டு நீங்க என்ன ராவணன் கொண்டாட போறீங்களா? ராவண வேஷம் போட்டு யாரும் பிச்சை எடுக்கிறது இல்ல, ராம வேஷம் போட்டு தான் எல்லாமே பிச்சை எடுக்கிறான். ராமனை ஒருத்தன் கூட்டம் கொண்டாடும் போது ராவணன் ஒரு கூட்டம் கொண்டாடக்கூடாதா? எப்படி கொண்டாட முடியும்? ராவணன் ஒரு பெரிய அரக்கன் இல்லையா? நீ ராமாயணம் முழுசா படிச்சிருக்கியா? ஒரு தடவை படிச்சிருக்கேன், ஆனா 2 தடவை பார்த்திருக்கேன். பார்த்திருக்கியா? ஆமா, டிவில. சரி, ராமனுக்கும் ராவனுக்கும் எதுக்கு சண்டை? சீதா பேட்டை தூக்கிட்டு போயிட்டாங்க, ராவணன் தூக்கிட்டு போயிட்டாரு. ஆமா. சரி, ஏன் தூக்கிட்டு போனாரு? ராவணன் தங்கச்சி சூப்பனகையோட மூக்க அறுத்து விட்டார்ல. எதுக்கு மூக்க அறுத்தாரு? ராமணன் மேல ஒரு பொண்ணு ஆசைப்பட்டு வருதுண்ணே. சூப்பனகை ராமன் மேல ஆசைப்பட்டு வருது. ஆமா. நீ தான் சொல்ற ராமன் வந்து பேரழகன், அவன் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான்னு சொல்றீங்க. அது மேல ஒரு பெண்ணு வந்து காதல் வயப்பட்டுருச்சு. காதல் வயப்பட்டா ஏமா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நான் பொண்டாட்டி வாழ்ந்துட்டு இருக்கேன், அதனால என் பொண்டாட்டி வர பெரிய பேரழகி, அவளை விட்டு ஒன்னியை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அன்பா சொல்லி பேசுறதானே வந்து முறை. அதை விட்டு மூக்க அறுத்தீங்கன்னா அவங்க அண்ணங்காரனுக்கு கோவம் வருமா வராதா? ஏன்னா அப்படியே பாத்தீங்கன்னா ராமன் ஒரு ஆண் வியலன் நீங்க பேசுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ராமன்ட்ட போரிட வேண்டியதானே, எதுக்கு சீதை தூக்கிட்டு போனா? நீ நேரடியா ராவணன் கூட மோதி இருந்தா ராமன் கூட மோதி இருப்பாரு. நீ அவன் தங்கச்சிக்கு அறுத்திருக்கிற, பொம்பளை பிள்ளை மூக்க அறுத்திருக்க, அதனால அவர் என்ன பண்றாரு, சரி பொண்ணுக்கு பொண்ணுன்னு சொல்லி பொண்ணை தூக்கி போயிடுறாரு. 1000 இருந்தாலும் அடுத்த மனைவி எப்படி தூக்கிட்டு போலாம்? தங்கச்சி மூக்க அறுத்துக்கா பழி வாங்கன்னு நினைக்கிறாரு. அதுக்கு என்ன பண்றாரு, புஷ்பக விமானம் ரன்வேயே இல்லாம புஷ்பக விமானத்தை இறக்கி அதுல பொத்துனாப்புல சீதையை தூக்கி வச்சு அப்படி கூட்டு போறாப்புல. ஆனா அவரு அரக்கன் பொண்டாட்டிய காரணம் நேரடியாக ராவணன் கூட சண்டையா போடாம வாலிக்கும் சுக்கிரவனுக்கும் வந்து பிரச்சனை அவனுக்கு நாட்டை வாங்கி கொடுத்துட்டு போர் செஞ்சுட்டு திருப்பி வந்து அணிலு குரங்கு இது கூட பேச்சுவார்த்தை நடத்தி 15 நாள் உட்காந்து பாடத்தை போட்டு அதுக்கப்புறம் வந்து போய் பேச்சுவார்த்தை நடத்தினவர் வந்து கடவுளாம். டே இதெல்லாம் அவரு கடவுளோட அவதார புருஷன். முதல்ல சீதைக்கு புருஷனா வந்து பொண்டாட்டிய கணவன் துடிச்சிருக்கணும். 8 மாசம் கழிச்சு போய் போர் செய்ய போனவரெல்லாம் அவதார புருஷன் வந்து இந்த புருஷனுக்கிட்டு அவர் அவதார புருஷனா இருக்க போய் தானே குரங்கு அணிலாம் அவருக்கு பாலங்கிட்ட ஹெல்ப் பண்ணிச்சே. ஒரு தடவை அணில் வந்து பாலம் கட்டுறதுக்கு கல்லு தூக்கிட்டு போகுது. அப்போ அதுக்கு லைட்டா கிறக்கம் ஆயிடுது. உடனே ராமர் இறக்கப்பட்டு அதை தூக்கி மடியில வச்சு அதை தடை கொடுக்குறாரு. 3 கோடு விழுந்துருது. இப்பதான் அது ராமர் கொண்டு சொல்றோம். ஆமா, பின்ன வாழும் சாட்சியா இருக்குல்ல ராமர் பாலத்துக்கு அணில். டேய், ஒரு அணிலோட மொத்த எடையும் 100 கிராம் தான். ஒரு பொட்டுக்கல்லை தூக்கிட்டு போறதுக்கு அது அல்லாடிட்டு தெரியுது. இது கல்லை தூக்கிட்டு போய் பாலத்தை கட்டிச்சு. டேய் என்ன அது காட்டு அணில், அது ராட்சச அணில். ராட்சச அணில் எப்படி எவ்வளவு பெருசு இருக்கும்? அது டைனோசர் மாதிரி இருக்கும். அது டைனோசர் மாதிரி இருக்க அணில் தான் மடியில தூக்கி வச்சு தடை கொடுத்தாரா? என்ன அது அவர் ராமர் கைப்பட்டன சின்னதாயிடும், கீழே விட்டா பெருசாயிரும். ஆமா, நல்ல காதலே ஒரு தம்பி. ஏங்க உங்க ராவணன் ரொம்ப பெரிய வீரன், 10 தலை இருக்குன்னு சொன்னீங்களே, ராமர் அவரே ஜெயிச்சார்ல. 10 தலையா? நீ பக்கத்துல உட்காந்து பேர்காலம் பார்த்த மாதிரி சொல்ற. ஒரு குழந்தை அறிவியல் பூர்வமா மருத்துவ பூர்வமா எப்படா 10 தலையோட பிறக்க முடியும்? நீங்க ஜெண்டுபாம் அட்வர்டைஸ்மென்ட் பார்க்கலையா? அப்ப ஜெண்டுபாம் விளம்பரம் விஜய் டிவி நாடகம் இதை வச்சு தான் பேசுற. வரலாறு உனக்கு எதுவும் தெரியாது. டேய், அவன் 10 தலை ராவணன் இல்லடா, 10 கலை ராவணன்டா. 10 கலைகளில் சிறந்தவன். மருத்துவம், இசை, வானவியல், அறிவியல், ஆடல் கலை, பாடல் கலை, ஓவியக்கலை, சித்திரக்கலை, கட்டடக்கலை, அது இல்லாம ஓகம் என்று அழைக்கப்படுற யோகா கலை, இது எல்லாவற்றையும் சிறந்தவன். அதனாலதான் 10 கலை ராவணன் அழைக்கப்பட்டான். நீங்க அதை 10 தலை ராவணன் மாத்திட்டீங்களா? உங்க ராவணன் எவ்வளவு பெரிய ஆளானமா இருக்கட்டும், ஆனா எங்க ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி உங்களை வீழ்த்தினாரா இல்லையா? வீழ்த்தினாரு. எப்படி வீழ்த்தினாரு? துரோகத்தால வீழ்த்தினாரு. ராமன் தம்பி விபீஷணனை கூப்பிட்டு செட்டிங்கை போட்டு சீட்டிங்கை பண்ணி இலங்கையில் ராவணன் இல்லைன்னா அந்த நாடே உனக்கு தான் அப்படின்னு சொல்லி அவன் மண்டையை கழுவி அவனை அண்ணனுக்கு துரோகம் பண்ண வச்சு அண்ணன் முதுகில் குத்த வச்சு வீழ்த்தினாரு. போர் காட்சியில் படிச்சு பாரு. போர் காட்சியில் நேரடியாக சண்டை நடக்கல. ராமன் பின்னாடி ஓடிட்டு இருக்காரு, ராவணன் முன்னேறி வந்துட்டு இருக்காரு. பின்னாடி வந்து விபீஷணன் குத்தி கொள்றான். விபீஷணன் குத்தி கொன்னதுனால தான் விபீஷணனுக்கு ராமன் பட்டாபிஷேகம் சுட்டுறாரு. இது படிச்சே இல்லையா? ஏதோ பேசிட்டு இருக்கீங்க நீங்க. எப்பா, ராமேஸ்வரம் பக்கத்தில் தனுஷ்கோடியில் ஒரு மண்டபம் இருக்கு. என்ன செய்யுது, விபீஷணன் தம்பி ராவணன் தம்பி விபீஷணனுக்கு ராமபிரான் ஸ்ரீராமபிரான் பட்டாபிஷேகம் சூட்டிய இடம்னு ஒரு கோயில் இருக்கா இல்லையா? ஆமா. ராவனுடைய தம்பி விபீஷணனுக்கு ராம ஏன் பட்டாபிஷேகம் சுட்டணும், எதிரியோட தம்பி ஏன்பா பட்டாபிஷேகம் சுட்டணும்? அப்படின்னா தம்பியை கரெக்ட் பண்ணி அண்ணனை போட்டிருக்கீங்க, அதானே? இதுக்கு பேர் தான் துரோகம். நீ எதோ சொல்றீங்க, நான் இதெல்லாம் டிவில பார்க்கறேன், நம்ப மாட்டேன் நான். சரி, அதெல்லாம் விடுப்பா. சீதையை ராம எதுக்கு தீ குளிக்க சொன்னாரு? அது ஊர் மக்கள் பேர் கொஞ்சம் பேர் சந்தேகப்பட்டாங்க, அதனால நம்ம பண்ணாங்க. அசோகவனத்துல 10 மாசம் இருந்தாங்க, அதனால கற்பு மேல சந்தேகப்பட்டு கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் தீ குளிச்சா செத்து போயிடும் தெரிஞ்சு உள்ள அனுப்பிச்சிருக்கீங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட கொலை முயற்சி. கற்பு நிரூபிக்கப்பட்டதுல கற்பு நிரூபிக்கப்பட்டுச்சு. அது சீதையின் கற்பு மட்டும் இல்ல, சீதை உண்மையிலே கற்பு கரைச்சி தான். 10 மாசம் வந்து அங்க இலங்கையில இருந்தாலும் ராவணன் வந்து பேரரசன், பேரழகன், எல்லா கலையிலும் சிறந்தவன். அவன் மீது சிறிதும் சல்லாபம் கொள்ளாம
இல்லாம உறுதியா ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லி சீதை இருந்தா உண்மையிலேயே வடநாட்டுக்காரங்க வழங்க வேண்டியது சீதைங்கிற ஒரு பெண் தெய்வத்தை தான். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் சீதை 10 மாசம் ராவணனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது தன்னுடைய விரல் கூட படாம ராவணன் இருந்தான்டா. அவன் தாண்டா உண்மையான கற்புக்கு அரசன். அது மட்டும் இல்லாம விருப்பப்பட்ட பொண்ணு, ஆனா விருப்பம் இல்லாம தொடக்கூடாதுன்னு நினைச்சான் பத்தியா, அதுதான்டா எங்க ராஜ்யம், ராவண ராஜ்யம். ஏங்க சீதை தொட்ட தலை வெடிச்சுருங்க ராவணனுக்கு. ஓ அப்ப எப்படி வந்து இங்க இருந்து தூக்கிட்டு போனாரு? அது அப்படியே மண்ணை பேத்துட்டு அப்படியே பூமியோட ஜேசிபி வச்சு தூக்கிட்டு போனாரா? ஏங்க ஏண்டா சீதையை தூக்கிட்டு போயிட்டாரு, விரல் மேல படல. சரி உன்னோட கதைப்படியே வர்றேன், விரல் மேல படல, சீதையை தூக்கிட்டு போய் எதுவுமே பண்ணல. அப்ப எதுக்கிட்ட அந்த நாட்டை அழிச்சிங்க? ஒட்டுமொத்த நாட்டையும் எரிச்சு மக்களுடைய பொது சொத்தை சேதப்படுத்தி அரண்மனை கொளுத்தி பல பேரை கொண்டு மேகநாதிலிருந்து குபேரிலிருந்து எல்லாரையும் கொண்டு புதைச்சி கடைசி ராவணனையும் துரோகத்தால் வீழ்த்தி எதுக்கு இவ்வளவு? அதான் அவங்க ஒன்று தூக்கிட்டு போனா விரல் படலை, ஒன்றுமே செய்யலையே. ஏன்னா ஒரு 10 பேரை கூட்டு போய் ஏங்க தெரியாம சூர்பனகை மூக்க அறுத்துட்டோம், அதனால மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்டா அவன் ஒரு பெரிய இறக்க மனசுக்காரன்டா. குறிப்பாவே தமிழனே இறக்க மனசுக்காரன், அது ராவணன் ரொம்ப ரொம்ப இறக்க மனசுக்காரன். அவனா விட்டுருப்பான் சூர்பனகை மூக்க அறுத்துட்டு போனதுக்கு. எப்படி வந்து இந்த அனுமான் வந்து சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போய் பாம்பு விஷம் கடிச்சதுக்கு வந்து ராமனுக்கு மருந்து போட்டதுக்கு ஒரு மலையவே ஆட்டையை போட்டு போனார்ல. இங்க பிஆர் பழனிசாமி இந்த தாதுமணல் கொள்ள வைகுண்டராஜன் அறுத்துட்டு போனா அவனை வந்து நம்ம மலை கொள்ளைன்னு சொல்றோம். அதே மாதிரி கனிமவளம், மிகப்பெரிய கனிமவளம் நின்றுருக்கிற சஞ்சீவி மலையவே மொத்தமா ஆட்டையை போட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த மலையை காணும். கொரோனாவில் அந்த மலை இருந்தால் பல பேருக்கு மருந்தாயிருக்கும். அந்த மலையை கொண்டு போனீங்கல்ல, அந்த மலையிலேருந்து சூர்பனகைக்கு மூக்கு வளர்றதுக்கு மார்பு வளர்றதுக்கு மருந்து போட்டு இருந்தா ராவண மனசு குளிர்ந்திருக்கும், சீதையும் விட்டுப்பாடா. இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காடா. அதெல்லாம் விடுங்க, ராமர் வந்து ராமராஜ்யம்னு ஒரு சிறந்த ஆட்சி கொடுத்தாருல. ராமராஜன் இந்த கரகாட்டக்காரன்ல மாங்குயிலே பூங்குயிலே அப்படின்னு ஆடுவார் அவரா? அது ராமராஜன், இது ராமராஜ்யம். அதுக்காக தான் அவருக்கு கோயில் கட்டி நாங்க அங்க வந்து ராமராஜ்யம் படைக்க போறாரு, ராமராஜ்யத்தை. சரி இது ராமராஜ்யம் அப்படி என்ன ஆச்சு? அதாவது சின்ன உயிருக்கு கூட நாங்க வந்து துன்பம் விளைக்க மாட்டோம். சின்ன உயிருக்கு கூட? ஆமா, எறும்புக்கு கூட கோமாதாங்க குளமாதான்னு சொல்லணும்னா பாத்துக்கோங்களேன். மாட்டை வந்து மதிப்பீங்க, ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் முடிச்சு மனுஷன் அடிச்சு கொல்லுவீங்க. இதான் ராமராஜ்யமா? எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் ஒரு கடவுள் கண்டிப்பா ஒரு காரணத்தோட தான் செஞ்சிருப்பாரு. அப்புறம் தற்கொலை பண்ணிட்டாரு. தற்கொலையா? ஆமா, லவா குசான 2 பிள்ளையும் அவர் ஏத்து சண்டை போட்டுருக்கு. காட்டுக்குள்ள போன சீதா பிராட்டி பூமி வாங்க 2 பிறந்து உள்ள போயிட்டாங்க. மக்களுக்கு ராமராஜ்யத்தை ஒழுங்கா கொடுக்க முடியல. இந்த விரக்தியில சராய்ங்கிற நதியில விழுந்து செத்து போயிட்டாரா. மாயமா போயிட்டாங்க சொன்னாங்க. மாயமா போறதுக்கு அவர் கரிகால மேட்ச் ஷோவா நடத்திட்டு இருந்தாரு. உண்மையிலே இந்த வட இந்திய கூட்டம், இந்த ராம பக்தர்கள்லாம் உண்மையா ஒருத்தரை கும்பிடணும், கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டா ராமர் கூட 14 வருஷம் வனவாசம் போய் 10 மாசம் அசோகவனத்துல இன்டர்நேஷனல் டூர் போன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அப்படிதான்டா ஸ்கிரிப்ட்ல எழுதி வச்சிருக்கீங்க. 10 மாசம் அசோகவனத்துல கஷ்டப்பட்டு, அதுவும் இல்லாம திக் ஃபாஸ்ட்டுக்குள்ள லவா குசாங்கிற 2 குழந்தைய வளர்த்து ஆளாக்கி, தப்பு செஞ்சவன் அப்பனா இருந்தாலும் ஏத்து சண்டை போடுங்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்து சண்டை போட வச்சு அதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரத்துக்கு அவங்கள ஒப்படைச்சாங்க பாருங்க சீதா பிராட்டி. அவங்கள தாண்டா கும்பிடணும். அப்படியே ராமருக்கு கோயில் கட்டிட்டு இருக்காங்க. அது ராமருக்கு கோயில் கிட்ட ராஜா, ராமருக்கு கோயில் கிட்டங்கிற பேர்ல ராவணனை எடுத்து நிக்கிறாங்க. இங்க ராவணங்கிற மண்ணை ஆரியர்களை வதம் செஞ்சான், ஆரியர்களை எடுத்து போர் செஞ்சான். அதை யாராலையும் வீழ்த்த முடியல. ஆனா அந்த ராவணனை துரோகத்தால வீழ்த்தின ஒரே ஆளு ராமன். அதனால ராவணனை வீழ்த்துறதுக்காகத்தான் இப்ப ராமனை கொண்டாடுறாங்க. கதையின் நாயகன் ராமன் இல்ல ராஜா, கதையின் நாயகன் ராவணன்டா. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி